ப்ரோஸ்டாம் இன்ஃபோவோட ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ் இன்வெர்ட்டர்ஸ், சோலார் பவர் ஹேண்ட்லிங், பவர் ஸ்டெபிலைசர் இந்த மாதிரி பவர் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்களோட டார்கெட் செக்டார் பார்த்தீங்கன்னா, டைவர்சிஃபைடா எல்லா இண்டஸ்ட்ரியும் இவங்க கவர் பண்றாங்க. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா, 100% ஃப்ரெஷ் இஷ்யூ. எந்த ஒரு ப்ரமோட்டரும் அவங்களோட ஷேர்ஸ் வந்து செல் பண்ணல. இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கும். இந்த கம்பெனியோட லிக்விடிட்டி எல்லாமே ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆயிட்டே வராங்க. இவங்களோட ஐபிஓ பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 10% கேப்ல வராங்க. ஸோ ரீசென்ட் கம்பெனிஸ் எல்லாமே அரௌண்ட் 5% கேப்ல வருவாங்க. ஸோ இந்த கம்பெனி 10%ன்றதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பிரைஸை டிஸ்கவர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரெட் ஃபிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில ஒரு கஸ்டம் டிஸ்பியூட் இருக்கு. இவங்களோட இம்போர்ட்ஸ் யூபிஎஸ் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அரௌண்ட் 25 crore வரை இவங்க போத் பெனால்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட இந்த டிஸ்பியூட் ரீபே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாப் 10 கிளைண்ட்ஸ் வந்து அரௌண்ட் 70% ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ மேஜர் வந்து இந்த டாப் 10 கஸ்டமர்ஸ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு இவங்களோட ரெவன்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க Q4ல வந்து Q4 FY24ல இவங்களோட சப்சிடரி கம்பெனி ஆ ப்ரோஸ்டாம் எனர்ஜி இந்த கம்பெனிய அக்விசிஷன் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இன்கார்ப்பரேட் பண்ணதுலருந்து கரண்ட் வர நெகட்டிவ்ல மட்டும் தான் ப்ராஃபிட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாரண்டி. ஸோ இந்த பவர் ப்ராடக்ட்ஸ பொறுத்தவரை வாரண்டின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த செக்மெண்ட்ஸ்ல கம்பெனி வந்து வாரண்டி கிளைம்க்காக சில அமௌண்ட்ட வந்து ரிசர்வ் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க வந்து அரவுண்ட் 40 லேக் வரை ரிசர்வ் பண்ணி, அதாவது இந்த அமௌண்ட் வந்து ரெட்யூஸ் ஆயிட்டே வருது. இது வந்து இந்த கம்பெனிக்கு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேஜர் இம்பாக்ட் வந்து அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ். ஸோ இந்த செக்டார்ஸ பொறுத்தவரை நெறைய அன்ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ வந்து சீப்பர் பிரைஸ்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. இது இந்த மாதிரி ப்ரோஸ்டார் மாதிரி பிராண்டட் கம்பெனிஸ்க்கு வந்து மிகவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி அண்ட் பியர்ஸ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோயரா இருக்கு. ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சீப்பரா இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தும் ஸ்ட்ராங் டெவலப்மெண்ட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னா, போத் எஸ்எம்இ அண்ட் மெயின் போர்ட் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாசிட்டிவ் லிஸ்டிங் கெயின்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஐபிஓல ஒரு ஷார்ட் டெர்ம் லிஸ்டிங் கெயின்க்காக அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஒன்ஸ் இவங்களோட கஸ்டம் டியூட்டி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். நெக்ஸ்ட் இவங்களோட சப்சிடரி ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சுன்னா, நான் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ வந்து லாங் டெர்ம் வரை ஹோல்டு பண்றதுக்கு கிளியரா இருக்கும். ஸோ அதனால நான் இந்த ஐபிஓல லிஸ்டிங் கெயின்க்காக மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். பட் இந்த செக்டார்ஸ பொறுத்தவரை ரொம்பவே ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டு இருக்க செக்டார்ஸ்.